இன்று ஆஷாட நவராத்திரியில் வரும் துர்காஷ்டமி. இன்றைய தினத்தில் நீங்கள் எதிரிகள் தொல்லை நீங்கணும் அப்படின்னா துர்கை அம்மனை வீட்டில் வணங்குபவர்கள் முல்லை, மல்லிகை, தாமரை போன்ற மலர்களை சூட்டி சாம்பிராணி தூபம் போட்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றி வைங்க. இவருக்கு நைவேத்தியமாக நீங்கள் தேங்காய் சாதம், கொண்டைக்கடலை இதெல்லாம் வைக்கலாம். வீட்டில் வணங்குவதை காட்டிலும் இன்றைய தினத்தில் நீங்கள் துர்கை அம்மனை கோயிலுக்கு போயிட்டு வணங்குறதுன்றது ரொம்பவும் சிறந்தது. அதுவும் அவங்களுக்கு உரித்தான ராகு காலத்தில் வணங்குறதுன்றது மேலும் சிறப்புங்க. அந்த நேரத்தில் அன்னைக்கு எலுமிச்சம்பழ தீபத்தை ஏற்றி சிகப்பு நிற வஸ்திரத்தையும் வாங்கி கொடுத்து அணிவித்து வழிபட வேண்டும். இந்த நெய்வேத்தியங்களை நாம் கோயிலில் வச்ச வழிபாடு செய்யலாங்க. அது மட்டும் இல்லைங்க, அன்னை தேவியை அஷ்டகந்த மந்திரத்தை சொல்லி வழிபடணும். அதுதான் இந்த வழிபாட்டில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த மந்திரத்தை சொல்கிறேன் கவனிங்க. ஹா தேவீம் மகாசக்திம் பவானீம் பவவல்லபாம் பவார்த்தி பஞ்சநகரீம் வந்தே துவாம் லோகமாதரம். இந்த மந்திரத்தை உங்கள் வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டும் நீங்கள் சொல்லலாம். கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றி வச்சு துர்கை அம்மன் சொல்லலாம்.